மழையடிக்குது ஒரு நொடியே, வெயிலடிக்குது மறு நொடியே, கண்ணீரண்டும் இவைகள் தட்டி உன்னை ரசிக்கிறது. நீ என்னை கேட்ட மாதிரி அடுத்த தடவை யாருமே கேட்க மாட்டாங்க. ஆதவ் கிருஷ்ணானா எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான படங்கள் வந்து நீங்கள் வந்து மேன்மேலும் நிறைய பண்ணணும். உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு சின்ன குறும்பு தெரியுது, அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. த்ரூ அவுட் தி மூவி நான் அந்த இதிலெல்லாம் பார்க்கும்போது அந்த குறும்பு கொப்பளிக்கிற ஒரு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு முகம் இருக்குது. உங்களால் ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படிங்கிற அந்த இது வந்து திறம்பட செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி ஏன்னா நான் உங்கள் ஆஃபீஸ் பாய் தட்டு கழுவிட்டு இருந்தேன். சரிக்கு அவர் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இந்த மேடையை நான் எப்படி நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவர் இந்த வேலையில் இல்லாத எனக்கு அர்த்தமாக இருக்கு. மன்னிச்சிருக்க. என் கூட தான் இருக்கிறாரு அவர். நான் எங்கேயும் போகல, இங்கே தான் ஏதோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் மாணவி சார் அவருக்கு நன்றி, ரகு சாருக்கு நன்றி. அப்புறம் ஒரு உதவிக்கிறார் ஆஃபீஸ் பாயாக இருந்த என்ன இவனுக்கு இருக்குது, டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லி என்னை முதல் படத்திலே உதவி இயக்குனர் செத்துட்ட சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கும், டைரக்டர் உதயன் சார் அவர்களுக்கும், மறைந்த ஆர்என்ஆர் முனவர் சார் அவர்களுக்கும், சத்யன் திரைப்பட இயக்குனர் ஏ ராஜசேகர் அவர்களுக்கும், என்னோட டேலண்ட்டை கொண்டு போட்டு மறைந்த மேனேஜர், ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் அந்த மேடையில் கிடையாது. ராதாகிருஷ்ணன் இறந்துட்டாங்க, மல்லியம்பட்டி மாதவன் சொல்லி அவங்கள எல்லாருக்குமே தெரியும். அவங்களாம் இல்லைன்னா சத்தியம் அந்த மேடையில் நான் கிடையாது. எல்லாருக்கும் நன்றி. சென்னையில் ஊரில் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சின்ன சின்ன கதைகள்லாம் நாடகம் இதெல்லாம் எழுதும்போது எங்கள் அப்பா நாடகத்தில் நடிப்பார். அவரை பார்த்து எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் நான் எங்கே நடிக்கிறது ரொம்ப நானே பசங்களை வச்சு கதைகள்லாம் எழுதி சின்ன பசங்களை வச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னோட இதை பார்த்து எல்லோரும் சென்னைக்கு போய் சினிமா வேலை ஏன்டா பார்க்குறேன் இங்கே இருன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நான் டெய்லர் வேலை பார்த்தாலும் இல்லைடா நீங்கள் இருக்க வேண்டிய இல்லை, நீ சென்னைக்கு போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டு நீ சினிமாவில் சாதிடா, உனக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லி டெய்லர் ராமசாமி என்னை சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டார். இங்கே வந்து நான் இருந்த இடம் இதய தெய்வம் புரட்சி கலைஞரோட அலுவலகத்தில் ஆபீஸ் பாயா. அங்கே இருந்து என்னோடய நான் திரைப்பயணத்தை தொடங்கினேன். அவர் கூட திரும்ப அவர் படத்துல இருந்தேன். 2-3 படம் அவரே சொல்லிவிட்டு திருப்பி அவரே என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டார், நீ என் கூட இருந்தேன்னா என் ஆள்னு நினச்சி உன்னை யாரும் கூப்பிட மாட்டாங்களா, நீயா தனியாக ட்ரை பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறது எனக்கு அவர் தான். இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு கதவை தட்டாமல் போகிற ஆளில் நான் ஒரு ஆள்.